ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாளாக நம்ம மல்லி எவ்வளோ கத்தி கத்தி பார்த்தாங்க. அவள் வந்து ரேணுகா கிடையாது சுடர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் நம்ம விஜய் நம்பவே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ விஜயே வந்து கண் எதிரவே வந்து பார்த்துட்டாரு, இது ரேணுகா கிடையாது சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி நம்ம விஜய்க்கு வந்து என்ன தான் பார்த்தாரு, எப்படி தான் அவருக்கு உண்மையெல்லாம் தெரிய வந்தது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் வந்துட்டு நம்ம மல்லி வந்து எவ்வளவோ போராடினாங்க, எதுவுமே சரிப்பட்டு வரல. கடைசியில் நம்ம மல்லி விட்டாங்க. சரி கல்யாணம் பண்ணிட்டு போட்டும், வேற என்ன பண்ண முடியும். ஆனால் கல்யாணம் பண்ணால் நான் வந்து விலகிடுவேன் அப்படின்றதுல நம்ம மல்லி ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அப்போ தான் வந்துட்டு விஜய் வந்து போயிடுறாரு. போனதுமே வந்து சுடர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. அவளால் சந்தோஷம் வந்து கட்டுப்படுத்த முடியல. அவள் எப்போதும் சந்தோஷப்பட்டாலும் சோகப்பட்டாலும் உடனே ரகுக்கு தானே ஃபோன் போட்டு சொல்லுவா. இப்போ வந்து விஜய் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்ததுமே வந்துட்டு எல்லாமே நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்கு. அப்போ தான் வந்து நைட் ஆகுது. இவன் வந்து ரகு கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கா. இந்த மாதிரி ரகு நான் ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்கேன் ரகு அப்படின்ற மாதிரி கேட்க, என்னாச்சு சுடர், நீ இவ்வளோ ஹாப்பியாக இருந்து நான் பார்த்ததே இல்லையே, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம இவ்வளோ நாளோட உழைப்பு, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு எல்லாமே ஒரு பலனாக வந்து அமைய போகுது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அது என்னமோ உண்மைதான் சுடர், எல்லாமே வந்துட்டு அமைய போகுது, அதை நானே வந்து ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இருந்தாலும் வந்துட்டு நீ இவ்வளோ சந்தோஷமாக இருக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க, தெரியல, நான் வந்து விஜயை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேனான்னு எனக்கு தெரியல, ஆனால் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு மாதிரியாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு நம்ம விஜய் வந்துட்டு இது எல்லாத்தையுமே கேட்டுட்ருக்காங்க. இவங்க யார்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா நடக்குது இங்கே, இப்படி வந்து பண்ணிகிட்ருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிடுறாரு நம்ம விஜய். என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சுத்தமாக புரியாமல் ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மல்லியை வந்து கொலை பண்ண வேண்டிய தேவையே இல்லை ரகு. இதுக்கு மேலே வந்து அவள் வந்துட்டு செத்த போனத்துக்கு சமந்தான். அவளும் எவ்வளவோ போராடி பார்த்தா எதுவுமே வந்து நடக்கலை. கடைசி நேரம் வரைக்கும் போராடினா எதுவுமே சுத்தமாக வந்து நடக்கலை. இப்போ வந்து நம்ம தான் வந்து ஜெயிச்சிட்டோம். அவன் மூஞ்சை எங்கே கொண்டு போய் வைக்கிறான்னு நான் பார்க்கல ரகு அப்படின்ற மாதிரி இவ என்னென்னமோ இவ ஒரு பக்கம் பேச, என்னடா இது இவ இப்படிலாம் பேசுகிற அளவுக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா மல்லி இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எப்படியாச்சும் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் இவ வந்து ரொம்ப டீப்பாக பேசிகிட்டு இருக்கோமே, அவங்களுக்குமே விஜய்க்குமே ஒன்றுமே புரியல. அப்போது இவ வந்து சுடர் கிடையாதா, அப்போ இவ ரேணுகாவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா இது ரேணுகா கிடையாதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி ஷாக்கிலே அவங்க வந்து இருந்துகிட்ருக்காங்க. அப்போ தான் வந்து விஜய் சொல்கிறாங்க, எவ்வளோ வாட்டி மல்லி சொன்னால் நான் தான் கேட்கல, கடைசியில் இப்படி பண்ணிட்டாலே பாவி அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து வருத்தப்பட்டுட்ருக்காங்க. என்ன சொல்கிறது போகிறதுனே தெரியாமல் வந்து திணறி போயிட்டுருக்காங்க நம்ம விஜய். அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் ஆகி ஒரு வாரத்துக்குள்ளேயே வந்து நான் வந்து கதிரேசனோட மொத்த சொத்தையும் விஜயோட மொத்த சொத்தையும் சுருட்டிட்டு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சூப்பர் ரேணுகா, நீ சொல்கிறத கேட்குறதுக்கு எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது. நம்மளோட எல்லா பிரச்சனையுமே முடிய போகுது. இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வேறு நாட்டுக்கு போய் செட்டில் எல்லாம் இங்கே இருக்கவே கூடாது. இங்கே இருந்தாலே ஆபத்து தான், கண்டிப்பாக வந்து சரிப்பட்டு வராது. நம்ம வேறு நாட்டுக்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. உடனே என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. அப்போ தான் நம்ம விஜய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடி பாவி, அவ்வளோ மல்லி சொல்லி நான் கேட்கல, கடைசியில் இவ இவ்வளோ மோசமானவளாக இருப்பான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே. இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியாமல் வந்து தவிச்சு போயிட்டுருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு விஜயால் ஏற்றுக்கவே முடியல. உடனே வந்து இவளை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மணமேடை வரைக்கும் கூப்பிட்டு போகிறாரு. மணமேடை வரைக்கும் கூப்பிட்டு போய் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. மல்லி ரொம்ப சோகமாக இருக்கார். விஜய் வழக்கத்துக்கு மாறாக ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறத நம்ம மல்லி வந்து பார்த்துடுறாங்க. என்னடா விஜய் இவ்வளோ சந்தோஷமாக இருக்க மாட்டாரே, இப்போ என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரே டவுட்டு. சுடரும் வந்து ஹாப்பியாக இருக்காங்க. மல்லி என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, அப்போது அவருக்கு வந்துட்டு அவங்கள கல்யாணம் பண்ணுறதுல தான் விருப்பம், நம்மளை கல்யாணம் பண்ணுறதுல அவருக்கு விருப்பம் இல்லை, அதனால தான் அவர் இந்த மாதிரிலாம் இருக்கார் அப்படின்ற மாதிரி தப்பாக ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. உடனே வந்து விஜய் வந்து எவ்வளோ வாட்டி வந்து ட்ரை பண்ணாங்க, என்ன பண்ணுறது போகிறதுனே புரியாமல். இருந்தாலுமே வந்து இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி தான், என்ன பிரச்சனை வந்தாலும் சரி போனாலும் சரி பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா
இப்படி போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதனால் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, இன்னும் பிரச்சனைகள் எல்லாம் எந்த மாதிரி உருவெடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இப்போ இருந்துகிட்ருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருந்துகிட்ருக்கு. அதனால் எந்த மாதிரி கொண்டு போக போகிறாங்கன்னு சுத்தமாக புரியல. இவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் கடைசியில் இப்படி முடியும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நம்ம உண்மையிலுமே விஜய்க்கு தெரிஞ்சதில் செம்ம ஹாப்பிங்க. அப்போ தான் ஏதாச்சும் ஒன்று புரியும் அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனால் இப்படி ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. கடைசி நேரத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை. அந்தளவுக்கு பிரச்சனைகள் உருவெடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. பாப்போம் என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கிடைக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நம்புறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. எவ்வளோதான் பிரச்சனை இருந்தாலும் மல்லியும் விஜயும் ஒன்றா இருக்கிறதாங்க அவங்களுக்கு அழகு. ஆனால் இவங்க சுத்தமாக புரிஞ்சிக்காமல் நடந்துக்கிட்டதுனால சுத்தமாக புரியாமல் தான் பரிதவிச்சிட்ருக்கோம். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது, எந்த மாதிரிலாம் ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நம்புறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. எவ்வளோதான் பிரச்சனை வந்தாலும் போனாலும் நம்ம மல்லி மட்டும் விஜய் விட்டுறவே இல்லை. விஜய் மல்லியை விட்டுறதாவே இல்லை. அந்தளவுக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல பாண்டிங், நல்ல அண்டர்ஸ்டாண்ட் எல்லாமே சூப்பராக இருந்தது. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு